ஹாய். ஸோ இன்றைக்கான டின்னர் என்ன அப்படின்னா, வெளியில் தாங்க வாங்கினோம். என்னோடய ஃபேவரேட் பரோட்டா. யாருக்கெல்லாம் பரோட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். என்ன தான் இந்த கோதுமை பரோட்டா, டிஃப்ரெண்ட்டான பரோட்டா வந்தாலுமே இந்த மைதா மாவில் இருக்க பரோட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் அதிகமாக எடுத்துக்கோங்க, டெய்லி எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் இப்போ நான் எடுக்கிறேன். ஏன்னா வீடு பக்கமாக இருந்தப்போ ஃபஸ்ட்லாம் வந்து எப்படியும் ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது பரோட்டா சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா வீட்டுக்கு பக்கம் அந்த கடைன்றனால பரோட்டாவும் சால்னாவும் செய்யும்போது அதோட வாசம் வரும் பாருங்கள், எப்பா அப்படி இருக்கும். நமக்கு சாப்பிடணும்னு தோணும். ஆனால் இந்த முட்டை பரோட்டா செய்யும்போது சத்தம் கேட்கும் பாருங்கள், அப்பா அப்படி இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாமல் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வெளியில் சாப்பிட்றதுக்கு இந்த பரோட்டா கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அது அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஏன்னா ஆயிலும் ஜாஸ்தி, 2வது அது மைதாவில் பண்ணுறதுனால. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தோம். எப்படியும் பரோட்டா வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுச்சா, அதனால் ஆளுக்கு 2 பரோட்டாவும் வரும்போது ஒரு 5 முட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டிலே வந்து ஆம்லேட் போட்டுட்டேன். கடையிலே வாங்கியிருக்கலாம். வீட்டில் போட்டதுக்கான காரணம் என்னென்னா, கடையில் வெறும் மிளகு பொடி மட்டும்தான் போடுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேஸ் இஷ்யூஸ்லாம் வராதனால நான் மேக்ஸிமம் இந்த ஆம்லேட்டு, ஆஃப் பாயிலெலாம் வெளியில் சாப்பிட மாட்டோம். வீட்டில் வந்தே செஞ்சு சாப்பிட்டுப்போம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அதில் 2 டைப் சால்னா கொடுப்பாங்க. அதை அந்த பரோட்டாவில் ஊற்றி நல்லா அந்த பரோட்டாவை நல்லா ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதுரைக்கு யாரெல்லாம் வரீங்களோ கண்டிப்பாக இங்கே விற்கிற பரோட்டாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அந்த சால்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சால்னா வாங்கிட்டு இந்த மாதிரி பரோட்டா 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் பசிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தோசை ஊற்றி அதே சால்னா வச்சு சாப்பிட்டுப்போம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பரோட்டா ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ரீசெண்ட் டைமில் ஈரோடு சைடு போயிட்டு இருந்தப்போ நான் இதே மாதிரி பரோட்டா அங்கே இருந்தது. ஏன்னா நாங்கள் போன டயத்தில் அது மட்டும்தான் அவைலபிளாக இருந்ததா. அங்கே பார்க்கும்போது எனக்கு தேங்காய் சட்னியும் அதோட தொட்டுக்கிறதுக்கு வெஜ் குருமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் வெங்காயம் கொடுத்தாங்க. அந்த பக்கம் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. ஆனால் மதுரையில் ஒரு தடவையாவது பரோட்டா சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். யாரெல்லாம்